தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 56 அதிகாரம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்கிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பக்தி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமங்களினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருதியில் வையும். அவர்கள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகளை என் மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ? இந்த வாக்கியங்கள் அனைத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி ஒவ்வொரு பிரயாசங்களுக்கும் முடிவு எங்கிருக்கு நமக்கு கிடைக்கும் என்று பார்த்தால் நம்முடைய தேவனிடத்திலிருந்து தான் கிடைக்கும். தேவனை நம்பி தேவன் சொன்ன எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நீங்கள் செய்யுங்கள். தேவன் உங்களுடைய கூக்குரலுக்கு செவி சாய்ப்பார். இந்த வாக்கியங்கள் அனைத்தும் உங்களுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவதாக. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.